ப்ரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு ஸ்டோரி ப்ரேயர். ஆக்சுவலி பாட்டு ஸ்டோரி ப்ரேயராக இருக்கட்டும், இல்லை டெய்லி ஒரு டாபிக் பார்க்குறோமே அதுவாக இருக்கட்டும், இனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வீடியோஸை பார்த்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்க. ஏன்னா நான் ஷேர் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இப்போ ஷேர் பண்ணுறது கிடையாது. யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஷேரிங் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக வந்துடும். ஓகே இன்றைக்கி பாட்டு ஸ்டோரி ப்ரேயரில் நம்ம பார்க்கக்கூடிய பாட்டு, ஜீவன் உள்ளவரை இயேசு எந்தன் மேய்ப்பர், கவலை எனக்கு இல்லையே. புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் என்னை நடத்தி செல்லுவார். வல்ல தேவனின் நல்ல வார்த்தைகளால் எந்தன் வாழ்வு மலரும். எந்தன் நேசரே என் பரிகாரியானவர், போக்கையும் வரத்திலும் என்னை கரம் பற்றி நடத்துவார். அன்பராம் இயேசுவின் அன்பினை எண்ணியே அளவில்லா துதிகளுடன் சந்தோஷ கீதங்களால் என்னாலுமே பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன், பாடியே போற்றிடுவேன். பரமனை ஸ்தோத்தரிப்பேன். ஓகே, அடுத்து ஸ்டோரி. இன்றைக்குள்ள ஸ்டோரி என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஸ்டோரி என்ன அப்படின்னா, நேற்று நம்ம பார்த்தோம் ஆதாமோட வம்ச வரலாறு பார்த்தோம். ஃபைனலாக நம்ம யாரை பார்த்தோன்னா நோவாவுக்கு 3 பசங்க. ஒன் செகண்ட். லாமேக்கோட பையன்தான் நோவாவுக்கு 3 பசங்க, சேம், காம், யாப்பேத்துன்னு சொல்லி. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷர்கள் ரொம்ப தேவகுமாரரும் இந்த அது என்ன சொல்கிறது, மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்புறம் ராட்சசங்க வேறு அப்போ வாழ்ந்துட்டு இருந்தாங்க போல். ரொம்ப மனுஷங்க அக்கிரமம் பண்ண ஆரம்பித்ததும் கர்த்தருக்கு ரொம்ப என்ன பண்ணுச்சு, வெக்ஸாகி இனி நான் என்ன பண்ண போகிறேன், மனஸ்தாபப்பட்டார். ஸோ நான் ஃபுல்லாத்தையும் அழிக்க போகிறேன். ரைட் ஃப்ரம் த ஹியூமன் பீயிங்ஸ்லேருந்து அனிமல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன். இனிமேல் எதுவும் தேவையில்லை, ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ரொம்ப என்ன பண்ணிட்டாரு, மனஸ்தாபப்பட்டு பண்ணும்போது. ஆனால் அவங்களுக்கு கர்த்தர் கண்களில் யாருக்கு கிருபை கிடச்சிதுன்னா நோவாவுக்கு மட்டும் கிருபை கிடச்சிது. ஏன்னா நோவா உத்தமனாகவும் நீதிமானாகவும் இருந்ததுனால. ஸோ அதனால் நோவாக்கிட்ட மட்டும் கர்த்தர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழைக்குள்ளே நீ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ், உன் பையனோட பிள்ளைங்க, ஒய்ஃபு எல்லோரும் போங்க. கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொல்லிட்டு அந்த பேழை எந்த ஹைட்டில் இருக்கணும், எந்த லென்த்து பிரெத்து எல்லாத்தையும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசி நீ உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் எல்லா மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாத்துலேயும் ஒரு ஜோடி அந்த பேழைக்குள்ளே கொண்டு போயிரு. அப்புறம் உங்களை எல்லாருக்கும் என்னென்ன ஆகாரம் தேவையோ அதையும் நீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு நோவாக்கிட்ட. கர்த்தர் கண்களில் நோவாக்கு கிருபை கிடச்சதுனால அவனும் அப்படியே செஞ்சான். அவனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம். சரியா? இந்த நோவாவை நாளைக்கு மிச்சத்தை கண்டினியூ பண்ணலாம். இப்போ ப்ரேயர் பண்ணலாம். இன்றைக்கி யாருக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, என்னோடய தாய் மாமா ஒருத்தர் இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டேட்டஸ் என்னன்னு நான் இன்னும் கால் பண்ணி கேட்கல. எதுக்காக இதை மெயினாக சொல்கிறேன்னா, அவர்கிட்ட நான் ஒரு வாட்டி சொல்கிறேன்,
மாமா நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, கர்த்தரை ஏற்றுக்கோங்க, இயேசுவை ஏற்றுக்கோங்க மாமா. நோயில் சுகமாகறாங்க ஆகலை அதெல்லாம் அடுத்து, முதல்ல இந்த ஜீவன் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுனால ரட்சிக்கப்படுங்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் நீ என்னையே இது பண்ணுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க என் ஹஸ்பண்ட்கிட்டே என்னைய பாருங்க என்னெல்லாம் பேசுகிறா, அவளை கொஞ்சம் தட்டி வைங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன் இந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க? நம்ம ஒரு விஷயத்த சொல்லும்போது ஏன் அவங்களால ஏற்றுக்க முடியல? நோயால் அவஸ்தைப்படுறாங்க. அப்படி அவஸ்தைப்பட்டாலும் படுவாங்களே தவிர ஏன் கடவுளை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரமாட்டேங்குது? அந்த அளவுக்கு பிசாசு அவங்களை கடினமாக ஆக்கி வச்சுருக்காங்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என் கண்ணு முன்னாடி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் இதுக்கான சொல்யூஷனை நான் சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு போலீஸ் முன்னாடி தப்பு நடக்குது, ஆனால் அவர் வந்து தட்டி கேட்க முடியலன்னா எப்படி இருக்கும் ஒரு ஃபீலிங்? அந்த மாதிரி என் கையில் பவர் இருக்குது, கர்த்தர்னு ஒரு பவர் இருக்குது. அதை நான் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கேனே, தப்பு என் மேலேயா இல்லை அந்த மனுஷங்க மேலேயான்னு எனக்கு சொல்ல தெரில. நான் அந்த மாதிரி ஆட்களுக்காக எனக்கு ப்ரேயர் பண்ணுறேன். வியாதியில் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களோ படாதவங்களோ, அவங்களுக்காக அவங்க ரட்சிக்கவும் படணும், மனக்கண்கள் திறக்கப்படணும். வியாதியில் சுகம் கிடைக்கிறது கிடைக்காது செகண்டரி, ஃபஸ்ட்டு அவங்க ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கிடச்சிட்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடச்சிரும். ஸோ வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கணும் இயேசுவோட நாமத்தில். இயேசுவின் தழும்புகளால் என் மாமா சுகமாகட்டும். அதே மாதிரி அவங்க மட்டும் இல்லை, மாமா பொண்ணு சொல்கிறா கேன்சர் வார்டில் சின்ன சின்ன பிள்ளைங்கள்லேருந்து நிறைய பேர் கேன்சர் வார்டில் இருக்காங்க. இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும் இன்னும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. இதெல்லாம் கடவுளோட சித்தமே கிடையாது. கடவுள் கேன்சரில் கஷ்டப்படணுன்னா படித்தார். டோட்டலாக இது பிசாசு நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்கான். இயேசுவோட நாமத்தில், இயேசுவின் தழும்புகளால் எல்லா பிள்ளைங்களும் இந்த கேன்சரில் மட்டும் இல்லை, வியாதியில் கஷ்டப்படுற எல்லோரும் இயேசுவோட நாமத்தில், இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டாங்க. கர்த்தாவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவீங்க கர்த்தாவே. அவங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும்ப்பா. நமக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்துருக்காரு, நமக்காக எல்லா நோயும் சுமந்து தீர்த்துட்டாரு. இந்த நோயெல்லாம் இனி எனக்கு தேவை இல்லை அப்படின்னு அவங்க சைட்லேருந்து விசுவாசித்தாலே ஒழிய, இது வந்து நான் என் சைடில் என்ன பண்ண முடியும்னு தெரில, ப்ரேயரை தவிர. கர்த்தாவே அவங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும். என்ன சொல்கிறது வேறு? அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுங்கப்பா. ரட்சிப்பு கிடைக்கட்டும் அப்பா. ரட்சிப்புக்காக தான் நான் அப்புறம் இனிமேல் டெய்லி நான் ரட்சிப்புக்காக மட்டுமே ப்ரேயர் பண்ண போகிறேன். ரட்சிப்பு, மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ரட்சிப்பு கர்த்தராலே வரும்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி ரட்சிங்கப்பா, ரட்சிங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனுஷங்களை ரட்சிக்கப்பட வைங்கப்பா. நீங்கள் ஒரு டைம் வச்சதுனால ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா, இல்லை நீங்கள் சொல்லியும் அவங்க கேட்காம இருக்காங்களா, ஒன்றும் எனக்கு தெரியல. பட் ரட்சிக்கப்படட்டும். யாரோ எப்படியும் போட்டும், நான் ரட்சிக்கப்பட்டேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு இந்த உலகத்தரம் மாதிரியே யோசிக்க மாட்டோம் நாங்கள். கர்த்தர் பிள்ளைங்க ரட்சிப்பு ஏற்படட்டும்ப்பா. அதே மாதிரி விக்கிரக ஆராதனை இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷன், கோயில் ஃபங்க்ஷன், அப்படி இப்படி இந்த நெல்லையப்புறம் அப்படின்னா லட்சக்கணக்காக மக்கள் பின்னாடி கூட்டமாக சுற்றுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே என்ன சொல்லனே தெரியல. அவங்க மனக்கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவோட நாமத்தில். இயேசுவோட அவங்க ஆத்மாவை அவங்க கரத்தில் ஒப்புவிட்டேன். ஆத்மா இயேசு ரத்தத்தால் கழுவுறப்பா. கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்பட்ட ரட்சிப்பு எடுத்துக்கிறேன்ப்பா. அந்த மாதிரி ஆட்களுக்கு ரட்சிப்பு எடுத்துக்கிறேன். ரைட் ஃப்ரம் மை ஹவுஸ், என் வீட்டில் இருந்து, என் ஹஸ்பண்ட்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லார் கண்களும் திறக்கப்படட்டும்ப்பா. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுங்க. நீங்கள் உங்களோட நாம மகிமைப்படும்படி நீங்கள் கர்த்தர் பிள்ளைங்களை தூக்கி நிப்பாட்டுங்கப்பா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கெல்லாம் அதை பார்த்து நீர் மட்டுமே உண்மையான தேவன், நீர் மட்டுமே ஜீவனுள்ள தேவன் அவங்க கண்கள் அறியட்டும். ஏசோ நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் இன்றைக்கும் என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.